ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். யார் நம்முடைய இந்த தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றாரோ, இந்த தூதர் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த மாதிரிதான் நீ செய்யணும். அதுக்கு மாற்றமா நீ செஞ்சீங்கன்னா அவனுக்கு இந்த உலகத்துல கடுமையான சோதனை இருக்கு, மறுமையில கடும் வேதனை இருக்கு, அதை கொண்டு அவன் பயந்து கொள்ளட்டும் நல்லா எச்சரிக்கிறான். அப்ப மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், தொழுகையா இருந்தாலும், நோன்பா இருந்தாலும், ஹஜ்ஜா இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் மார்க்கம் என்ற பெயர்ல நம்ம செய்யறது எல்லாமே அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்க வேண்டும். இது இல்லாம நம்மளா ஒண்ணு செஞ்சோன்னு வைங்க, அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிதாத்து. குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார், மார்க்கத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத்துகளாகும். இப்படி பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடுகளாகும். இந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நல்லதுதான்னு சொல்லிட்டு நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராத காட்டி தராத செயலை செய்யலாமா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுவணும்னு சொல்லி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது போல லா இலாஹா இல்லல்லாஹ் தக்பீர் கட்டுறாரு. ஒத்துக்குருவோமா? எதுக்குங்க லா இலாஹா இல்லல்லாஹ் தக்பீர் கட்டுறீங்க? எனக்கு அது பிடிச்சிருக்கு, களிமா சொல்லி நான் தக்பீர் கட்டுவேன் அப்படின்றாரு. களிமா சொல்லி தக்பீர் கட்டினாலும் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். என்னங்க களிமாவே சொல்லக்கூடாதுன்றாரு. நம்மள கேள்வி வைப்பாங்க, களிமா சொல்றது தப்பா? களிமா சொல்லணும், எப்ப சொல்லணும்? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். பாத்ரூம்குள்ள நுழையிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ ஓதி தந்தாங்களோ அதுதான் சொல்ல வேண்டும். பாத்ரூம் போறப்ப பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லாஹி சொன்னா என்ன ஆகும்? எந்த நேரத்துல எதை செய்யணும்ன்றத ரசூல் சொல்லி தந்திருக்காங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தந்தார்களோ, எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அந்த நேரத்துல அந்த செயல்பாடுகளை செய்வதுதான் மார்க்க வழிகாட்டுதல். அதுக்கு மாற்றமா நம்ம செஞ்சோம்னா அது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், இப்ப ஷாபான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஷாபான் மாதத்துல உட்கார்ந்து இருக்கோம். வர்ற வியாழக்கிழமை நினைக்கிறேன் பராத் இரவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. பராத்து நோன்பு வைக்க வேண்டும், ஷஃபே பராத்து அப்படின்னு சொல்லிட்டு பராத்து நோன்பு வைக்க வேண்டும், பராத் இரவை கொண்டாட வேண்டும் சொல்லுவார்களா? அஜ்ரத் அறிவு பண்ணுவாரு. 3 யாசின் ஓத வேண்டும். ஒரு யாசின் நம்மளுடைய கபூர் விஸ்தீரணத்திற்கு, இன்னொரு யாசின் நம்மளுடைய நீண்ட ஆயுளுக்கு, இன்னொரு யாசின் கபூராளிகளுக்கு ஓத வேண்டியது அப்படின்றாரு. சரிங்க அஜ்ரத், என்ன செய்யணும்? நாங்க உங்க வீட்டுல ஓதுவோம், நீங்க ஒரு யாசினுக்கு 100 ரூபாய் பண்ணி 300 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. இது இப்படி முதல்ல இந்த பராத் இரவு கொண்டாடுறது இஸ்லாத்துல உள்ளதா? பராத் இரவுன்றது லைலத்துல் பராத் அப்படின்னு சொல்றீங்க. லைலத்துல் பராத் என்ற வார்த்தை திருமறை குர்ஆனிலோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து வந்திருக்கிறது. ஆதாரம் காட்ட முடியுமா? ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்தது இல்லை. அப்புறம் எப்படி அது புனிதமிக்க இரவா இருக்கும்? சிந்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா? அதுவும் சொன்னது கிடையாது. அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதுல பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது இஸ்லாத்தில் இல்லாது. ஷஃபே பராத். ஷஃபே பராத்னா பேன்னு இழுக்குமா? அரபு வார்த்தையில ஆ இ ஊதான். சபே ஏகாரம் இருக்கா? அதுவே முதல்ல கிடையாது, ஏகாரன்றதே இல்ல. இவங்க சஃபே பராத் அதுலயே தெரிஞ்சு போச்சு. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில இல்ல என்று தெரியுதா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னன்னா, அன்னைக்கு ஏன் 3 யாசின் ஓதணுமா? அன்னைக்குதான் அல்லாஹ் உட்கார்ந்து வருஷ கணக்கு எடுப்பானா. எல்லாரும் நம்ம இப்போ கடையடைச்சு போட்டு வருஷ கணக்கு பார்ப்போம்ல, எவ்வளவு லாபம் வந்திருக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு பார்ப்போம். அந்த மாதிரி அல்லாஹ் உட்கார்ந்து வளர் நகர்ல ஒரு அப்துல் காதர், இவருக்கு ஒரு 28 வயசு வரைக்கும் இவர் இருப்பாரு, 21 வயசு செத்து போயிருவாரு, எழுதி இருப்பானா. ஒவ்வொரு ஆளுக்கும் இப்படி வருஷ கணக்கு எழுதுவானா. அந்த டைம் பார்த்து ஒரு யாசினை போட்டு நீங்க அல்லாட்ட கோரிக்கை வச்சீங்கன்னு வைங்களேன், ஒரு யாசின் ஓதிருக்கான் 28 வயசு 38 ஆக்கி விடு அப்படின்னு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவான் சொல்றாங்க. அப்படி சொல்லி மக்களை ஏமாத்துற. இது இஸ்லாத்துல உள்ளதா? குல்ல செய்யின் அஹ்சைனாஹு கிதாபா, அனைத்தும் எல்லாம் எழுத்துல வரையறுக்கப்பட்டு விட்டதுன்றான் அல்லாஹ். அம்புன்னு எழுதி வச்சுட்டேன்டான். லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டுல அனைத்துமே ரெக்கார்டு செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு வளர்நகர் பகுதியில இருந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை கீழே விழுதுன்னு வைங்க, இது அல்லாஹ் எழுதி வச்சுட்டானா? எங்க எழுதி வச்சிருக்கிறான்?
லவ்குல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டில் எழுதி வைத்து விட்டான். இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த மரத்துல இருந்து இந்த கிளை உழுக வேண்டும், இலை உதிர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். நீ சவே பராத் அன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு நீ அல்லாட்ட பெட்டிஷன் கொடுக்கணும், அது ஏமாத்துற வேலை தானே. அப்ப அன்னைக்கு உட்கார்ந்து அல்லாஹ் வருஷ கணக்கு எழுதுறான்னு சொல்றது ஏமாத்துறது தானே. அப்ப இப்படி ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள். சபே பராத்ன்றது இஸ்லாத்துல இல்லை. பராத் இரவு என்று சொல்லி அந்த நாள்ல நோன்பு வைக்க சொல்லி சொன்னாங்களா? நபி நாயகம் சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயத்தை எப்படி செய்யறீங்க? அப்ப நீங்க எல்லாம் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சபே பராத் இரவு உண்டு கொண்டாடி அந்த நாள்ல நோன்பு வைப்பீங்கன்னா அப்ப எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ் அனுப்பணும்? நினைச்ச நேரத்துல நோன்பு வச்சுக்கிட்டு இது சிறப்பான நாள்னு என்னத்தையாவது நீங்க சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நோன்பு வைப்பீங்களா? அது எப்படி மார்க்கத்துல கூடும்? சிந்திக்கணுமா இல்லையா? இந்த அளவு இருக்கின்றால் மதுஹபு கிதாபுகளே இதை குறித்த கண்டனம் இருக்கின்றது. யானத்து தாலிபின், பஹ்ரு ராயிக் என்று சொல்லப்படக்கூடிய மதுஹபு நூல்கள் இருக்குல்ல, அதுல எழுதியிருக்கிறாங்க சபே பராத் என்று சொல்லி லைட்டை போட்டுக்கிட்டு அன்னைக்கு நோன்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் கடுமையான பிதஅத்து, வழிகேடு என்று சொல்லி மதுஹபுல எழுதி வைத்திருக்கின்றார். அப்ப மதுஹபை நீ பின்பற்றதா சொன்னா கூட அதை தூக்கி வீசணுமா இல்லையா? மதுஹபை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டு மதுஹபுக்கு எதிராக நடக்கின்றார்கள் என்றால் அப்ப எல்லாமே உங்களுடைய தாந்தோண்டித்தனமாக தாங்க விரும்பின மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான வேலையை செய்யறாங்கன்னு தெரியுது. அப்ப அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லாத இந்த பராத் நோன்பு எதுக்கு? பராத் இரவு எதுக்கு? பராத் இரவுன்றது என்னன்னு கேட்டா பாக்கியம் பொருந்திய இரவுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது லைலத்துல் கத்ர் இரவை பத்தி அல்லாஹ் சொல்றான். ரமலானுடைய கடைசி 10 இரவுகள்ல ஒற்றைப்படை இரவுல அந்த சிறப்பு மிக்க இரவு இருக்கின்றது. அது 1000 மாதங்களை விட சிறந்தன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதை புடிச்சுக்கிட்டு இது லைலத்துல் கத்ர் இரவுக்குன்னு சிறப்பு இருக்கின்றது. அதுல 21, 23, 25, 27, 29 அந்த 5 ஒற்றைப்படை இரவுல ஏதேனும் ஒரு ஒற்றைப்படை இரவுல இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்க வாய்ப்பு இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அந்த 5 நாளும் தேடுறது ஓகே. அதுலயும் கூட 27ஆம் கிழமை அநியாயம் பண்ணிக்கிட்டு நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 27ஆம் கிழமை மட்டும்தான் கொண்டாடுவார்கள், மற்ற நாள்ல எல்லாம் விட்டு விட, அது ஒரு பிதஅத்து. இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க சஃபே பராத் என்று கொண்டாடுவது இஸ்லாத்துல கிடையாது, அன்னைக்கு நோன்பு வைக்கிறது கிடையாதும் பொழுது இவர்கள் இது மார்க்கத்துக்கு முரணா செய்கின்றார்கள். அப்ப இப்படி செய்வது எப்படி மார்க்கமாகும் என்பதை விளங்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு மார்க்க செயல்பாடாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நீங்க கேள்வி கேளுங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்களா என்று நாம கேள்வி கேட்டால் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படும்.